தப்பு பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட ஒருத்தங்க பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கூட நினைப்போம், நம்ம மேலே எந்த தப்புமே இல்லையே, கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு? பிரச்சனை பண்ணவன் நல்லா இருக்கா, நல்லா வெளியே சுற்றிட்டு இருக்கா, நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மேலே தப்பே இல்லைன்னு வச்சுப்போம், அவங்க மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு சில பேர் அந்த கேரக்டரில் இருப்பாங்க. எப்போவுமே அந்த தப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு அப்படியே இருக்க மாட்டாங்க. அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அவங்கள புலம்பிக்கிட்டே, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, ஆனால் அவன் நல்லா இருக்கான் பாரு, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னை இப்படிலாம் பேசினான், ஆனால் அவன் நல்லா இருக்கான், அவன் அழகாக சம்பாத்தியம் பண்ணி நல்ல லெவலுக்கு வந்துட்டான், ஆனால் நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அப்படிங்கும்போது நம்ம அமைதியாக விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்கள பற்றியே நம்ம குறைகளை பேசி பேசி அவங்களோட கர்மாவை நம்ம குறைச்சி நம்ம கர்மாவை நம்ம அதிகமாக்கிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பிரச்சனை பண்ணவங்க நல்லா இருக்காங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோங்க. நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஒதுங்கி அவங்கள பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அந்த கர்மா அப்படிங்கிறது நம்ம அவங்கள திட்ட அவங்களோட கர்மா குறைஞ்சிருமாங்க. நம்ம அவங்கள பற்றி பேச பேச நமக்கு அந்த கர்மா மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு சில பேர் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் சரி அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். இதுதான் இதுக்கு உண்டான காரணம்.